வெல்கம் டு டிஎன்டிடிஆர்ஸ் யூடியூப் சேனல். 10th 11th 12th வந்து 2020-21 கல்வியாண்டில் வந்து பாடத்திட்டங்கள் குறைப்பு குறித்த ஒரு புதிய தகவல் வெளியே வந்திருக்கு. அதை பற்றிய கருத்துக்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றின தெளிவான விளக்கம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் படித்து பார்த்துக்கலாம். அதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, வரும் கல்வியாண்டில் பாடத்திட்டம் 50 விழுக்காடு வரை குறையலாம் என எதிர்பார்ப்பு. 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பு அதிகமான பாடப்புத்தகங்கள் ஒரே புத்தகமாக மாற்றம், அதாவது 2 வால்யூமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரே வால்யூமாக மாற்றுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. பாடப்பகுதிகள் கணிசமாக குறையும் என தகவல். வரும் கல்வியாண்டில் பாடத்திட்டம் 50 விழுக்காடு வரை குறையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகம், சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் 2 வால்யூம் இருக்குது. 2 தொகுதிகளாக இருந்த பாடப்புத்தகம் ஒரே தொகுதியாக மாற்றப்பட்டது. அதாவது ஒரே தொகுதியாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வரலாறு பாடப்பகுதியில் மட்டும் எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இதில் பாருங்கள். சரியான விடை வந்து நீக்கப்பட்டுள்ளது. அதாவது தலைப்பு வினாக்கள் இருக்கு இல்லையா, வரலாறு பகுதியிலிருந்து அனைத்து தலைப்பின் கீழ் வினாக்களும் நீக்கப்பட்டுள்ளன. ஏன்னா போன வருஷம் வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஹெட்லைன்ஸ், அதாவது தலைப்பு வினா இருக்கு இல்லையா, அது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, இல்லை அதுக்கு பதிலாக பொறுத்துக்க வருமா அப்படிங்கிறத மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது. அந்த தலைப்பு வினாக்கள் எல்லாத்தையுமே நீக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியான விடை நீக்கப்பட்டுள்ளது. வரலாறில் 17, புவியியலில் 12, குடிமையியலில் 11, பொருளியலில் 13 சரியான விடை வந்து நீக்கப்பட்டுள்ளது. கோடிட்ட இடங்கள் வந்து வரலாறில் 17, புவியியலில் 2, குடிமையியலில் 3, பொருளியலில் 15 நீக்கியிருக்காங்களாம். 2 மதிப்பெண் வினாக்கள் நீக்கப்பட்டுள்ளன. வரலாறில் 22, புவியியலில் 7, குடிமையியலில் 4, பொருளியலில் 14 நீக்கியிருக்காங்களாம். 5 மதிப்பெண் வினாக்களை பொறுத்த வரைக்கும் வரலாறில் 4, புவியியலில் 7, குடிமையியலில் 3, பொருளியலில் 3. சரியான கூற்று 17 நீக்கப்பட்டுள்ளதான். அதாவது பொறுத்துக 5 நீக்கியிருக்கிறாங்களாம். அதேமாதிரி வேறுபடுத்துக கொஸ்டின் 4 நீக்கியிருக்காங்களாம். காரணம் கூறுக 2 நீக்கப்பட்டுள்ளது. காவிரி தாமிரபரணி வேறுபடுத்துக புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் கன்ஃபார்ம் நியூஸ் தான். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் படித்து பார்த்துக்கோங்க. ஆனால் எது நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா புக்கு வந்து ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இதை பற்றிய கருத்துக்கள் வந்து ஆசிரியர்கள் மூலமாக பள்ளி திறக்கும் போது மாணவர்களுக்கு தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி இப்போ வரைக்கும் எந்த தகவல் எழுக்கலை. அதாவது இந்த கொரோனா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மத்திய அரசிடம் ஆலோசனை பெற்று அதன் அடிப்படையிலேயே பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வகுப்புகள் எடுத்தல் கொடுத்து 2 நாளைக்குள்ள அமைச்சர் செங்கோட்டையன் வந்து அறிவிப்பு வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை பற்றியும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனால் மத்திய அரசிடம் இருந்து ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவதற்கான வழிமுறைகள், நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.